ஏழரை சனி கும்பம், மீனம், மேஷம் 3 பேருக்கு இருக்கு. இந்த 7 சனி என்ன சொன்னாங்கன்னா, கும்பராசியா ஆமா உங்க சொந்த வீடு பகவான் ரொம்ப சோதிக்க மாட்டார், லைட்டா தடவுவாருனாங்க. நான் கேட்ட கும்பராசிக்காரங்களாம் பயங்கர கஷ்டத்தை சொல்லிட்டாங்க. மீனத்துக்கு சனி நட்சத்திரம் இருக்குங்க, உங்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கான்னு சொன்னாங்க. மீன ராசிக்காரங்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, கதையா சொல்லுவாங்க. என்ன சாமி போட்டது இந்த 7 சனி? சார், 7 சனியை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்லணும்னா ஒருவருடைய மனித வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய பாவ பலன்களையும் தான் வாங்கி வந்த கர்ம பலன்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலம். 2.5 வருஷமா உங்களுடைய ராசிக்கு 12வது இடத்துலையும் ராசியிலையும் ராசிக்கு 2வது இடத்துலையும் அந்த சனி கடந்து போகும் பொழுது ஒரு மிகப்பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்துவார். பொதுவா ராசிக்கு 12ல இருக்கும் பொழுது சந்திரன் தான் ஒரு ஜாதகத்துல மனோகாரகன். இந்த மனோகாரகனோடு மனதோடு தொடர்பு பட்டு சனி நெருங்கும் போது மனதளவுல அந்த 7 சனி பாதிக்கும் அல்லது உடல் அளவுல பாதிக்கும். பொதுவா 7 சனி என் அனுபவத்துல லட்சம் ஜோதிடத்தை பார்த்ததுனால நான் கடைசியாக உணர்ந்தது என்னன்னா, ஒருவருடைய சுய ஜாதகத்தில் 7 சனி நடப்பவர்களுக்கு அத்தனை பேருமே இதை செக் பண்ணி பார்க்கலாம், அவங்களுக்கு அக்யூரேட்டா இருக்கு. ஒரு சுய ஜாதகத்துல லக்னத்திலிருந்து அந்த சனியினுடைய வீடு எத்தனாவது வீடோ, உதாரணத்துக்கு கடக லக்னமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 7வது வீடு சனி, 8வது வீடு சனி. அப்ப 7 சனி காலத்துல அவர்கள் காதலால் பிரச்சனையை சந்திப்பாங்க, தவறான உறவுகளால பிரச்சனையை சந்திப்பாங்க, கொடுக்கல் வாங்கல பிரச்சனையை சந்திப்பாங்க, வம்பு வழக்குகள்ல பிரச்சனையை சந்திப்பாங்க, கணவன் மனைவியால பிரச்சனையை சந்திப்பாங்க, டாக்குமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள்ல பிரச்சனைகளை சந்திப்பாங்க, சூது மாதுன்ற விஷயங்கள்ல போய் மாட்டிப்பாங்க. இது தாற்பயமா கடகத்துக்கு நடக்கும். இப்ப மேஷத்துக்குன்னா 10-11 வந்துருது. மேஷத்துக்கு 10-11 இப்படி வச்சு பாருங்க. மேஷராசிக்கு 7 சனி நடந்துச்சுன்னா பட்டம், பதவி, பேர், புகழ் சார்ந்த விஷயங்களில் நிறைய சவால்களை தரும். வேலையில நெருக்கடி வரும், பண விஷயங்கள்ல நெருக்கடி வரும், புகழ்ல தேவையில்லாத களங்கங்களை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும், வேலையில தேவையில்லாத அழுத்தங்களை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணும். 11ஆம் இடம் லாபத்தை குறிக்கக்கூடியதா இருக்கிறதுனால பண விஷயங்கள்ல தேவையில்லாத தடைகளை ஏற்படுத்தும். அப்போ இதை நீங்க கரெக்டா ரிலேட் பண்ணி பாத்தீங்கன்னா, இது பொதுவான ராசிக்கு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து.